25வது வசனத்திலிருந்து 30வது வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேன் ஓடிய தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் என்பது. கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகி கிறிஸ்து பெருமான் திருப்பெயரில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான வேளையிலே சிந்தனைக்காக நான் வாசித்து கேட்ட பகுதியிலிருந்து 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். என்னாகமம் 13வது அதிகாரம் 25லிருந்து 30 முடிய உள்ள வசனங்கள். அதிலே 28வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோ. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். கண்களை முழுவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டார். இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை பரலோகத்தின் மன்னாவினால் ஆண்டவர் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒரு ஸ்பைடர் என்று சொன்னால் சிலந்தி வந்து வறுமையான ஒரு வலையை வந்து பின்னியது. எதற்காக? அந்த வலையை வைத்துதான் தனக்கு தேவையான ஆகாரத்தை வேட்டையாடும். அதில் சிக்குகிற ஈகள் போன்றவைகளை வேட்டையாடி சாப்பிடும். அழகாக நல்ல கவரத்தக்க வகையிலே ஒரு பால் வைத்த கட்டிடத்திலே வலையை பின்னி வைத்துவிட்டு இந்த சிலந்தி காவல் காத்து கொண்டிருக்கிறது. யாராவது வந்து எட்டுவாங்களா, சிக்குவாங்களா, சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஈ ஒன்று வருகிறது. அந்த ஈ வந்த உடனே என்ன செய்கிறது என்று சொன்னால் சுற்றி சுற்றி வட்டப்படுகிறது. ஆனால் வலையில் என்ன செய்யலை,
சிலந்தி வலையில் சிக்கல. சிக்காத உடனே சிலந்தி வாய் திறந்து கூப்பிடுது, வாவா அழகாத்தான் உனக்காக என்ன செய்திருக்கிறேன், கட்டி வைத்திருக்கிறேன், நீ வா அப்படின்னு அழைத்த போதும் சிலந்தி அந்த ஈ மசியலை. பறந்து கொண்டு இருக்கின்ற போது கீழே பார்க்கிறது, ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் ஒன்று இருக்கிறது. அந்த மஞ்சள் கலர் பேப்பரை சுற்றிலும் ஏராளமான ஈக்கள் என்ன செய்கிறது, குவிந்து இருக்கிறது. குவிந்து கிடந்து ஏதோ இது பண்ற மாதிரி, டான்ஸ் ஆடிட்டு மாதிரி இருக்கு. அப்போ பரவாயில்ல, மெஜாரிட்டி எங்க இருக்கு, அங்கே இருக்குது, நமக்கு அங்கே போயிடலாம் அப்படி என்று சொல்லி ஈ அந்த மெஜாரிட்டியான இந்த மஞ்சள் பேப்பரில் இருக்கிற ஈக்களை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. அவங்க இன்னொரு ஈ அதுக்கு காரணம் சொல்லுகிறது, நீ அங்கே போகாத, நீ அங்கே போகாத, அது பேஸ்டினால் வைக்கப்பட்ட பேப்பர், அதில் போய் சிக்குண்டோன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, உயிரோட திரும்பவே முடியாது. அதுக்கு போக விட்டாலே எவ்வளோ பேர் அங்க கூடி இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அங்க இருக்கிறாங்க, நம்ம ஆட்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, எல்லாம் பறந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. நீ என்ன முட்டாள்தனமா பேசிக்கொண்டு இருக்கிறான். நான் அந்த மெஜாரிட்டியோட தான் நான் என்ன செய்வேன், போவேன் அப்படி என்று சொல்லி எங்க போய் உட்கார்ந்துருப்போம், மெஜாரிட்டியோட போய் உட்கார்ந்துதான். அதெல்லாம் என்ன செய்ய முடியல, எழும்ப முடியவில்லை. ஈக்களோடு ஈக்களாய் இந்த ஈயும் என்ன செய்து போச்சு, மடிந்து போயிட்டு. ஒரு சிலந்தி வலையிலிருந்து தப்புவதற்கு ஒரு ஞானம் இருந்தது அந்த ஈக்கு. ஆனா எதை பார்த்து மயங்கிட்டு, மெஜாரிட்டி கூட்டம், நம்ம ஆட்கள் எங்க மெஜாரிட்டியா இருக்கிறான் பாரு, அந்த மெஜாரிட்டியை பார்த்து அது சேர்த்து போய் எனது கூட்டத்தோடு கூட்டமாய் அதுவும் என்ன செஞ்சு அழிந்து போயிட்டு. இன்றைக்கும் உலக நடைமுறையிலே அப்படிதான். எதுவாக இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி இருந்தா அங்க என்னதான் வெற்றி. சில நேரத்தில் அரசு கூட மெஜாரிட்டிக்கு என்ன செய்யுது, பயந்து அடிபடுகின்றார். ஆனால் தெய்வீக காரியத்தில் பார்க்கும்போது அப்படி என்ற ஒரு சொத்து, ஒரு மாறுபட்ட நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்து கேட்ட பகுதியில் மோசே என்னுடைய தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எந்த நாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், கானான் நாட்டை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கானான் நாட்டை நெருங்கி வருகிறார்கள். அப்போது மோசே 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து எங்கே அனுப்புகிறார், கானான் நாட்டுக்குள்ளே அனுப்புகிறார். போங்கப்பா, நீங்க போங்க, போய் இந்த கானான் நாடு எப்படி இருக்கிறது, உண்மையாகவே கடவுள் ஏற்கனவே சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா, போய் பார்த்து வாருங்க, அந்த சூழ்நிலைகளை பார்த்து வாருங்கள் அப்படி என்று அனுப்பி வைக்கிறார்கள். 12 பேரும் போறாங்க. 40 நாட்கள் உழவு வேலை பார்க்கிறார்கள். 40 நாளுக்கு பிற்பாடு திரும்பி வருகிறார்கள். எப்படி திரும்பி வருகிறார்கள்? கடவுள் என்ன சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். 12 பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட். அடையாளமாக அவங்க ஒரு கொத்து திராட்சை கொம்புகளிலே வைத்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவ்வளவுக்கு செழுமை. அப்போ மோசேயிடத்திலே சொல்கிறார்கள், கடவுள் சொன்னபடியும் நீர் சொன்னபடியும் எல்லாம் உண்மைதான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது, அதனுடைய கனி அப்படி என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள். அதுதான் முக்கியமான வசனம், 28ஆம் வசனம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது.
31வது வசனத்துல சொல்கிறார், அவர்களை எதிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பேர் சொல்கிறார்கள்? எத்தனை பேர்? 12 பேர்ல 10 பேர் சொல்கிறார்கள். 10 பேர் சொல்கிறார்கள். எப்பா நம்ம அங்க என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. கடவுள் சொன்னபடியெல்லாம் சரிதான். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அருமையான தேசம்தான். அதுக்குள்ள கனிக்கு அடையாளமாகவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் மிகவும் பலவான்கள். அவங்க கட்டி இருக்கிற அரண்கள் எல்லாம் மிகவும் பெரியவைகள். அவைகள் எல்லாம் உடைத்து எடுத்துட்டு உள்ள போய் ராட்சதர்களை போல இருக்கிற மனிதர்களை வீழ்த்துவது என்பது சுலபமான காரியம் அல்ல. மோசே அனுப்பி வைத்தது 12 பேர். 10 பேர் எதிர்மறையான செய்தியை சொல்கிறார்கள். மெஜாரிட்டி எதிர்மறையான செய்திகளை சொல்லுகிறார்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனா அதுல 2 பேர் தான் என்ன சொல்லுகிறார்கள்? இல்ல நான் போல அதுல நான் வாசித்துக்கின்ற பகுதியிலே காலை யோசுவாவும் காலேபும் என்ற 2 மனிதர்கள் மாத்திரமே அவர்கள் பாசிட்டிவான நேரான செய்தியை கொடுக்கிறார்கள். அதுல காலேபு சொல்லுகிறான், எல்லா ஜனங்களை அமர்த்தி விட்டு சொல்லுகிறார், கொந்தளித்து போய் இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களை அமர்த்தி விட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். பாருங்க, 12 பேர்ல 10 பேர் சாத்தியமே இல்லை என்று சொல்கிறார்கள். நான் ஒருவர் சொல்கிறார், அல்ல 2 பேர்ல யோசுவா காலேபு ஒருவர் சொல்கிறார். காலேபு சொல்கிறார், நாம் எப்படி போவோம்? உடனே போவோம், நாம் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் சொல்றது. எளிதாய், அந்த வார்த்தை மிக முக்கியமானது. சுலபமாய், மிக ஈஸியாய் நாம் அதை என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சூழ்நிலைகள் மாறுகின்ற போது, எதிர்பாராத நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கின்ற போது அப்படின்னு சொல்லுவார்கள், அல்லது தோல்விகளை சந்திக்கின்ற போது, வாழ்க்கையிலே பின்னடைவுகளை சந்திக்கின்ற போது யாராவது நம்பிக்கை தரும்படியா பேசுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதான். என்ன செய்ய போச்சு? இனி இருந்தா நீ இருந்தா நீ கஷ்டப்படாத, நீ இதுல நீ என்ன செய்யாத, முயற்சி பண்ணாத, அவ்வளவுதான். சந்திச்சு செல்ல முடிச்சு போச்சு. இனி உன்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு எதுவுமே இல்லை. அப்ப பார்ப்போம், கணக்கு பார்ப்போம். மெஜாரிட்டி என்ன செய்யுது? அப்படிதான் இருக்கு. மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுகிறது. மெஜாரிட்டி சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையும் இனி என்னதான், அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. இனி முயற்சி எடுத்து தோற்று போனோம், முயற்சி எடுத்து அவமானப்பட்டோம், இனி இதை அப்படியே செய்து விடுவோம், விட்டு விடுவோம். ஏன் என்று சொன்னால் மெஜாரிட்டி எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. பாசிட்டிவா இல்லை, மெஜாரிட்டி எங்க இருக்கு? நெகட்டிவா தான் இருக்கு, எதிர்மறையாத்தான் இருக்கிறது. அப்போ கடவுள் மெஜாரிட்டியை பார்த்து பயங்கரவரும் அல்ல. இன்னைக்கு அநேக நேரத்தில் அப்படிதான் நினைக்கிறோம். பெரிய கூட்டத்தை பார்த்து அங்கதான் கடவுள், அப்படிதானே? லட்சம் மக்கள் கூடுகிற இடத்துல தான் கடவுள் இருக்கிறார். அப்படி அல்ல. கடவுள் மெஜாரிட்டியை பார்த்து மயங்குகிறவர் அல்ல, விசுவாச வீரர்களை பார்த்து
செயலாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியும். 10 பேர்ல 12 பேர்ல 10 பேர் சாத்தியமே இல்லை. அவ்வளவுதான். நாம் இவ்வளவு நடந்து வந்த பாதைகள், கஷ்டப்பட்ட பாதைகள், பயணங்கள் அனைத்தும் வீண். இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இனி எங்கெங்கேயாவது இடம் கிடைத்தால் நாம் அங்கே தங்கி வாழ்க்கையை ஓட்டி விடுவோம் அப்படி என்று, அல்லது எகிப்துக்கே திரும்பி விடுவோம் என்ற மனநிலைக்கு வந்தவர்கள் நடுவிலே காலேப் சொல்லுகிறார், நான் இப்பொழுதே போவோம். நாம் எளிதாக அதை என்ன செய்து கொள்ளலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். இதுதான் நமக்கு தேவை. நம்முடைய மனதை பின்னடைய செய்வதற்கு அநேக பேர் இருப்பார்கள். ஆனால் அதில் இல்லை, இந்த காரியத்திலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான், மெஜாரிட்டி சாத்தியம் இல்லை அப்படி என்று சொல்லுகிற இடத்துல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு செயல்படுகிறவரை தான் கடவுள் விரும்புகிறார். கடவுள் விரும்புகிறார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் எப்படி செயல்பட வேண்டும்? எல்லா காரியங்களும் எதிர்மறையா போயிட்டு இருக்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். மெஜாரிட்டி நமக்கு எதிராக இருக்கலாம், காரியங்கள் எல்லாம் முடித்து கொள்ள இருக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நாம் என்ன செய்யக்கூடாது? டு நாட் பேனிக். பேனிக் என்று சொன்னால் பீதி அடையக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பீதி அடையக்கூடாது. பாருங்கள், மோசே இடத்துல இந்த 12 பேர் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்த இடத்துல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். 30வது வசனத்தின் முதல் பகுதி, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, 12 பேர்ல 10 பேர் சொல்றாங்க சாத்தியம் இல்லை. அப்படி என்று சொன்ன உடனே ஒரு பீதி அங்கே ஏற்பட்டது, ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. காலேப் அவர்கள் அமர்த்துகிறார். கொந்தளிக்காதீங்கப்பா, பீதி அடைய வேண்டாம், கலக்கம் அடைய வேண்டாம் அப்படி என்று சொல்லி அமைதிப்படுத்துகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். எதிர்மறையான காரியங்கள் வருகின்ற போது நம்ம என்கரேஜ் பண்ணுவதற்கு பதிலாக நம்மை என்ன செய்யணும்? மனமடைய செய்து போவாங்க. அந்த சூழ்நிலை வருகின்ற போது நாம் என்ன செய்கிறோம்? மனமடைந்து போகிறோம், பீதி அடைகிறோம், பயப்படுகிறோம். இதுதான் அங்கே நிகழ்ந்தது. 10 பேர் சொல்கிறார் சாத்தியமே இல்லை. அப்படி என்று சொன்ன உடனே ஜனங்கள் நடுவிலே ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார், கலக்கம் அடையாதீர்கள். அதான் காலேப்புடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ள. அவன் சொல்கிறான், இப்பொழுதே, தாமதமே வேண்டாம், இப்பொழுதே நாம் போய் அதை என்ன செய்வோம்? சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும் போது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற போது, கடவுளை ஆராதித்து வாழ்கின்ற வாழ்க்கையிலே தவறாமல் இருக்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்ற காரியங்கள் அநேக நேரத்திலே என்ன செய்ய முடியும்? எதிர்மறையாய் இருக்கும். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கண்டுகொள்கின்ற காரியம், நாம் என்ன செய்யக்கூடாது? பேனிக் ஆகக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது, பீதி அடையக்கூடாது, பயப்படக்கூடாது. இதை இயேசுனுடைய காலத்திலே கூட, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, அநேக நேரத்தில் அநேக உதாரணங்களை நாம் காண முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, எலியா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம்.
வல்லமையுள்ள ஒரு மனிதன், கடவுளுடைய வல்லமையை பெற்று அநேக அற்புதங்களை செய்த ஒரு மனிதன் எலியா. சாரிபாத் விதவையை அற்புதமாய் போஷித்த ஒரு மனிதன். சரிதான? அப்பேற்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஆகாப் மன்னனாலே ஏசபேலாலே அச்சுறுத்தல் வந்த உடனே என்ன செய்கிறார்? பீதி அடைகிறார், கலக்கம் அடைகிறார், வாழ்க்கையை வெறுத்து போகிறார். சூழ செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஒரு தீர்க்கதரிசி, கடவுளுடைய ஊழியக்காரன், கடவுளுடைய தொண்டர், இறை வார்த்தைகளை கடவுளிலிருந்து பெற்று ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் அறிவித்துக் கொண்டிருந்த மகா பெரிய ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனே வாழ்க்கையில பீதியும் கலக்கവും அடைந்தான் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் கலக்கமடைய வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 முடிவுள்ள வசனங்களிலே பார்க்கின்ற போது, சீடர்கள் இயேசுவோடு கூட பயணிக்கிறார்கள். போட்டில் கடல் கொந்தளித்து வருகிறது. ஆனால் சீஷர்கள், இயேசு அமைதியாய் படுத்து நித்திரை செய்கிறார். ஆனால் சீடர்கள் கலக்கமடைந்தார்கள், பீதி அடைந்தார்கள், இயேசுவை பார்த்து கதறினார்கள். 8ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். நாங்கள் என்ன செய்து போகிறோம்? மடிந்து போகிறோம். இயேசு உடன் இருக்கிறார், அற்புதத்தின் நாயகர் உடன் பயணிக்கிறார். ஆனால் அதை கூட அவர்கள் என்ன செய்து போனார்கள்? மறந்து போய் கலக்கத்தின் நிமித்தம் கலங்கி முறையிடுகிறார்கள். இயேசு, ஆண்டவரே எங்களை இரட்சியும், நாங்கள் என்ன செய்து போகிறோம்? எங்களை காப்பாற்றும், நாங்கள் மடிந்து போகிறோம். Do not panic. வாழ்க்கையிலே எல்லாமே ஸ்மூத்தாக அமையும் என்று ஒருபோதும் நாம் கூறிவிட முடியாது. நல்லா தான் இருக்கும், ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கோம். எதிர்பாராத பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? தலை தூக்கும். எதிர்பாராத தோல்வி நம்மை துவண்டு போக செய்யும். அதே போல எதிர்பாராத செலவினங்கள் வந்து நம்ம என்ன செய்யும்? அப்போ என்ன செய்யும்? நாம் பீதி அடையக்கூடாது, பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இங்கே ஜனங்கள் பயந்தார்கள். காலைக்கு சொன்னான், ஒன்றும் கலக்கம் அடையாதீங்க, இப்பொழுதே போய் நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று தைரியமாய் அறிக்கை செய்யணும். இந்த காலையினுடைய விசுவாசம் நமக்கு தேவை. இந்த காலையினுடைய விசுவாசம் நமக்கு தேவை. அடுத்து, சிறுபான்மையருடன் இல்லைங்க, மெஜாரிட்டியை பார்க்காதீங்க, சிறுபான்மையருடன் சொல்லுங்க. இப்ப 10 பேர், நாம 10 பேர் நம்முடைய, நான் ஒரு பலவீனப்பட்டு நான் படுத்த படுக்கையா இருக்கிறோம். 10 பேர் வாங்கலாம். 8 பேர் என்ன செய்வாங்க? எதிராக பேசுவாங்க. அந்த டாக்டர் பார்க்கலாமே, இந்த டாக்டர் பார்க்கலாமே, கஷ்டம்தான், அப்படிதானே, இது தேவையில்லாத செலவு தான் அப்படின்றெல்லாம் நம்ம போட்டு மனசை வேதனைக்கு செய்து விடுவார்கள். 8 பேர் அப்படிதான் பேசுவாங்க. அந்த 8 பேரை பற்றி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. 2 பேர் வருவாங்க. தைரியமாங்க, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயமா என்ன செய்வாங்க? அற்புதம் செய்வார். இதிலிருந்து மீண்டு வர முடியும், இதிலிருந்து மீண்டு வர முடியும், அப்படி என்று சொல்லுவாங்க. அந்த பேச்சை நீங்க கேளுங்க. அதான் சிறுபான்மையுடன் நில்லுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்கின்ற போது கிதியோனை குறித்து பார்க்கிறோம். மீதியானியரை எத்தனை வீரர்களை கொண்டு தோற்கடித்தார் கிதியோன்? வெறும்
300 பேர், ஏராளமான இருந்தார்கள் படையில. அதுல முதல்ல செலக்ட் பண்ணி 22,000 பேரை தேர்வு செய்தார்கள். அவ கடவுள் சொன்னார், முடியாதுப்பா, இந்த ஜனங்களை நான் நம்ப தயாரில்லை. ஒரு வெற்றியை கொடுத்தால் நான் தான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த பேச்சே வேண்டாம். நான் கொஞ்சம் கூட்டத்தை கொண்டு மீதியானியர் என்ன செய்வேன், தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லுறாரு. 22,000 10,000 குறைஞ்சது. 10,000 எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தார்கள்? 300 பேர். அந்த 300 பேரை கொண்டுதான் கிதியோன் யாரை தோற்கடிச்சான்? மீதியானியரை தோற்கடித்தார். அப்போ மெஜாரிட்டி அல்ல முக்கியம், கடவுளுடைய ஆற்றலும் துணையே தான் முக்கியம். எந்த பக்கத்தில் கடவுள் இருக்கிறாரோ அந்த பக்கம்தான் வெற்றி. அதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நான் அப்படிதான் தொட்டு போகிறோம். அவன் பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, கூட்டத்தோடு கூட்டம் நாம் என்ன செய்துடுவோம், சேர்ந்துடுவோம். அப்படிங்கிற மனநிலை தான் அநேக நேரத்தில் நமக்கு இருக்கிறது. அப்படி இல்லை, சிறுபான்மையார் கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவர் அங்கு நியாயம் அங்கே இருந்தது என்று சொன்னால், உண்மை அங்கே இருந்தது என்று சொன்னால், அங்கேதான் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்மேல் பர்வதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை தீர்க்கதரிசிகள்? 450 பாகால் தீர்க்கதரிசிகள். ஜீவனுள்ள கடவுளுக்காக நின்றவர் யாரு? ஒரே ஒரு மனிதன். மெஜாரிட்டி எத்தனை பேரு? 450 பேர். 450 பேர் சொல்லுகிறார்கள் பாகால் தான் உண்மையான தெய்வம், கடவுள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். எலியா என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தான் உண்மையான தெய்வம். எத்தனை மனுஷன் சொல்கிறார்? ஒரே ஒரு மனுஷன் தான் சொல்கிறார். 450 பேர் மெஜாரிட்டி அங்கே இருக்கு. இது எலியா இப்போது ஒரு சிறுபான்மையினர். ஆனா கடைசியில யார் ஜெயித்தா? யார் ஜெயித்தா? எலியா. அப்போ பெரும்பான்மையை பார்க்காதீங்க. எக்காலத்தில் உங்களுக்கு உறுதியான விசுவாசம் இருந்தால், கடவுள் பேர்ல உறுதியான பற்றுறுதி இருந்தால், கடவுள் பேர்ல உறுதியான நம்பிக்கை இருந்தால், பெரும்பான்மையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து மூன்றாவது, ட்ரஸ்ட் தி லார்ட். கடவுளை நம்புங்க. கடவுளை நம்புங்க. முதலாவது என்ன சொன்னேன்? வாழ்க்கையில பீதி அடைய வேண்டாம். இரண்டாவது என்ன சொன்னேன்? பெரும்பான்மையை பார்க்காங்க, சிறுபான்மையுடன் நில்லுங்கள். மூன்றாவது, கடவுளை நம்புங்க. மிக நேரத்தில் கடவுளை விட நம்முடைய ப்ராப்ளம், நாம் சந்திக்கின்ற பிரச்சனை நமக்கு எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்படிதானே? என்னடா நமக்கு இருக்கிற பிரச்சனை கடவுளை விட பெருசா? அப்படி இல்லை. வேதம் அழகாய் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதை நாம் நம்ப வேண்டும். அதை நாம் நம்ப வேண்டும். அதான் சங்கீதக்காரர் 62வது சங்கீதம், திருப்பாடல்கள் 62 8வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலமாய் இருக்கிறார். கடவுளை நீங்க நம்புங்க. பீதி அடையாதிருங்கள். மெஜாரிட்டியை பார்க்காதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நம்புங்கள். அடுத்து சொல்கிறார், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். உங்க கவலைகள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடவுளுடைய சமூகத்தில் வைங்க. கடவுள் நமக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலமாய் இருக்கிறார். அயல் நாட்டில் ஒரு பெரிய பட்டணத்தில் ஒரு பஸ்ஸுக்காக ஒரு சிறுவன் கடந்து வருகிறான்.
அவன் பஸ் ஸ்டாப்பை விட்டு அவன் தள்ளி கொஞ்சம் ரொம்ப தள்ளி நிற்கிறான். பஸ் நிற்காத இடத்துல போய் நிற்கிறான். சாலையின் ஒரு முனையிலே போய் நின்று கொண்டு இருக்கின்றான். அப்போது ஒரு வியாபாரி வந்து பார்க்கிற, தம்பி நீங்க என்ன செய்யாத, நீங்க நிக்காத, நிச்சயமாய் பஸ் இந்த இடத்துல என்ன செய்யாது, நிக்காது. அவன் சொல்கிறான், இல்லை நான் இங்கே தான் நிற்பேன், இந்த இடத்துல கண்டிப்பா பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்றான். அப்படி பேச்சு நடந்து கொண்டு இருக்கும் போதே பஸ் வருகிறது. பஸ் வரும்போது யாரை நோக்கி தான் வருது? இந்த சிறுவனை நோக்கி தான் பஸ் வருகிறது. கரெக்டா சிறுவனுக்கு முன்பாக வந்து பஸ் நிற்கிறது. இவன் ஏறுகிறான். படிக்கட்டில் ஏறிட்டு சொல்கிறான் அந்த வியாபாரியை பார்த்து, இந்த பஸ்ஸை இயக்குகிறவர் யார்? என்னுடைய தந்தை, என்னுடைய அப்பா. ஆகையினாலே இந்த பஸ் நிச்சயமா என்ன ஏற்றிட்டு போகும். அதனாலதான் நான் உங்களிடத்தில் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். அதேபோல படைப்பு நாயகருடைய வல்லமையையும் ஆற்றலையும் உணர்ந்தவர்கள் மனுஷனுடைய பேச்சுகளுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை. கடவுள் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்படி செயலாற்றுகிறவர் என்பதை அவருடைய பிள்ளையாக நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் உலகத்தின் காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள. அதான் சங்கீதக்காரர் சொல்றான், ஜனங்களே எக்காலத்தும், நல்ல காலத்தில் மட்டுமல்ல, ஆசீர்வாதம் இருக்கின்ற காலத்தில் மட்டுமல்ல, உங்கள் துன்பத்திலே, உங்கள் பிரச்சனையிலே, போராட்டத்திலே, கண்ணீர் பள்ளத்தாக்கிலே நீங்க யாரை நம்புங்கள்? கடவுளை நம்புங்கள். அந்த நிலையிலும் உங்களுடைய இருதயத்திலே அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். கடவுள் நமக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே உணர்வோம், சிந்திப்போம். கடைசியில கானான் நாட்டை ஜெயித்தார்களா இல்லையா? போக முடியாது. அது பெரிய பட்டணம், அரணிப்பான பட்டணம். அதெல்லாம் தகர்த்து அங்கே இருக்கிற மனிதர்கள், ராட்சத இன மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதெல்லாம் வீழ்த்துவது சாத்தியமில்லை என்று சொன்னவர்களே கடைசியாக வீழ்த்தி கானான் நாட்டை என்ன செய்து கொண்டார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாட்டை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதே ஆண்டவர் கானான் நாட்டை சுதந்திரிக்க செய்த ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையிலே நாம் பயணிப்போம். மாறுபட்ட சூழல்களை கண்டு பீதியடைய வேண்டாம். நாம் இல்லை, நம்மிடத்தில் வேற யாரும் இல்லை அப்படி என்று சிறுபான்மை நிலையை கண்டும் கலங்க வேண்டாம். கர்த்தரை நம்புவோம், பெரிய காரியங்களை காண்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.